விஜய் நிவின் கிட்ட பேசுறாங்க. "உங்ககிட்ட நான் பேசணும் நிவின். வர முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நிவின் வர்றாங்க. "என்ன விஜய்? என்ன பேசணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் கிட்ட சொல்றாங்க. "என்ன உதவி நிவின் சொல்லுங்க." அப்படின்னு கேட்கும்போது, "சாரதா அத்தைக்கும், மாமாவுக்கும் கல்யாணம் ஆனதுக்கான எந்த எவிடன்ஸும், ஆதாரமும் நம்மகிட்ட இல்ல. அதான் நம்ம என்ன பண்ணன்னு தெரியல. கோர்ட்டுக்கு போனாலும் அவங்க பக்கம் தான் சாதகமாகும். ஏன்னா, அவங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட வச்சிருக்காங்க. ஆனா, நம்ம தரப்புல இன்னும் இல்லையே. அத என்ன பண்ணன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் கிட்ட கேட்குறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது விஜய். நம்ம வேணா கொடைக்கானல் வீட்டுக்கு போகலாம். அங்க ஏதாவது ஆதாரம் சிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட நிவின் சொல்றாங்க. உடனேவும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொடைக்கானலுக்கு போறாங்க. அங்க வீடு ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. ஏதாவது ஆதாரம் சிக்குதான்னு சொல்லிட்டு. அப்ப சந்தானம் எழுதின உயில் மட்டும் இங்க விஜய்க்கும், நிவினுக்கும் கிடைக்குது. உடனேவும் அந்த உயில படிச்சு பார்க்குறாங்க. அதுல என்னுடைய கொடைக்கானல் வீடு வந்து சாரதாவுக்கு தான் சொந்தம். என்னுடைய கொடைக்கானல்ல உள்ள சொத்து எல்லாமே சாரதாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கு. அத பார்த்துட்டு விஜய்க்கும், நிவினுக்கும் சந்தோஷம். அப்பா மனுஷன் உருப்படியான ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காரு. மத்த எல்லாத்தையும் வீட்ல சொல்லாம விட்டுட்டு போனாரே! இதனாச்சும் இங்க வீட்ல வச்சிருந்திருக்காரே! அப்டி சொல்லிட்டு விஜய் நிவினும் சந்தோஷப்பட்டுட்டு, இனிமேல் அந்த குடும்பத்தினால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்டி சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த உயில் தான் பெரிய ஆதாரமா இருக்கு. அத வந்து இங்க முத்துமலர் குடும்பத்திட்ட காமிக்கிறாங்க. அங்க பாருங்க, எங்க அப்பா கைப்பட எழுதி வச்ச டாக்குமெண்ட். இந்த சொத்து எல்லாமே எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க கிட்ட காமிக்கிறாங்க. இனிமேலும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க இந்த வீட்ட விட்டு கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு காவேரி கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அந்த குடும்பமும் எதுவும் பண்ணாம வாய் அடைச்சு நின்னுட்டு இருக்காங்க. உடனேவும் கிருஷ்ணா வந்துட்டு, "நீங்க குடுக்குற ஒரு பங்குனாச்சும் தாங்க. நாங்க அத வாங்கிட்டுனாச்சும் போறோம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இனிமேல் அதுவும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்க தடலடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.